என் முன்னாடி இப்போ ஒரு ஒயர் இருக்குது. இந்த ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த டைமில் மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சு பார்த்தோன்னா அதில் டிஃப்ளெக்ஷன் தெரியும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும்போது அதை சுற்றியுமே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் அன் எலக்ட்ரிக் கரண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒயரோட அரேஞ்ச்மெண்ட் தகுந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மொத்தமாக நம்ம 3 அலைன்மெண்ட் ஆஃப் ஒயரில் நம்ம இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கிள் ஆஃப் ஒயர் எடுத்துக்க போகிறோம். அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். மூணாவதாக எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாலினாய்டு எடுத்துக்கிறோம். சாலினாய்டு அப்படின்னா ஒரு காயில் ஆஃப் ஒயரை நல்ல சர்க்குலராக நீங்கள் வைண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் சாலினாய்டு. இந்த சாலினாய்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயரில் கரண்ட் மேலேருந்து கீழே பாஸ் ஆகிட்டுருக்குன்னா அதை சுற்றியும் ஜென்ரேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலில் இந்த தம்ப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, கரண்ட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதுங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. மற்ற ஃபிங்கர்ஸ் எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் மேலேருந்து கீழே கரண்ட் பாஸ் ஆகிறதா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஹேண்டை இன்வெர்ட்டடாக பிளேஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஹேண்ட் இன்வெர்ட்டடாக பிளேஸ் பண்ணும்போது தான் இந்த தம் டவுன்வேர்டாக இருக்கும். அதாவது மேலேருந்து கீழே கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படி நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கும் போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குதுன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா மற்ற ஃபிங்கர்ஸ் எல்லாமே இந்த டைரக்ஷனில் தான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. அதுவே நம்ம தம்பை இந்த டைரக்ஷனில் வைக்கும்போது கரண்ட் ஃப்ளோ எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா, கீழே இருந்து மேலே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அப்போது மற்ற ஃபிங்கர்ஸ் எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுற மாதிரி காட்டுது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த இடத்துல ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும். அதாவது கீழே இருந்து மேலே கரண்ட் பாஸ் பண்ணும்போது ஆன்டி கிளாக் வைஸில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகும். மேலேருந்து கீழே கரண்ட் பாஸ் ஆகும்போது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் மாதிரியே நம்ம இன்னொரு ரூலும் யூஸ் பண்ணலாம். அதுதான் மேக்ஸ்வெல் கார்க்ஸ்க்ரூ ரூல். ஸோ இந்த மேக்ஸ்வெல் கார்க்ஸ்க்ரூ ரூலில் ஒரு கார்க்ஸ்க்ரூவை நம்ம எந்த டைரக்ஷனில் ஓப்பன் பண்ணுறோம் க்ளோஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஒரு சர்க்குலர் ஒயர் எடுத்துக்கிறோம். அந்த சர்க்குலர் ஒயரில் கரண்ட் பாஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்? ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கரண்ட்டோட டைரக்ஷன் ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். அதாவது ஒரு சர்க்குலர் காயில் ஆஃப் ஒயர் எடுத்துக்கிறோம். அந்த காயில் ஆஃப் ஒயரில் கரண்ட் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த ஹாஃபில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் இருக்க மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த ஹாஃபும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹாஃபில் பார்க்கும்போது கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா, அப்வர்டாக இருக்கும். அதாவது கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி எப்படி வரும்? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வரும். அதுவே இங்கேருந்து கரண்ட் கீழே பாஸ் ஆகும்போது அப்வர்ட்லேருந்து டவுன்வர்டில் கரண்ட் டைரக்ஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இப்படி ஒரு சர்க்கிள் ஆஃப் ஒயரில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் 2 விதமாக ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதை இந்த மேக்ஸ்வெல் கார்க்ஸ்க்ரூ ரூல் மூலமாகவும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மூணாவதாக நம்ம என்ன ஒயர் எடுத்துக்க போகிறோம்னா, ஒரு சாலினாய்டு எடுத்துக்க போகிறோம். சாலினாய்டு அப்படின்னா ஒரு காயில் ஆஃப் ஒயரை நம்ம வைண்ட் பண்ணி எடுத்துருப்போம். ஸோ அதை எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு பார் மேக்னெட் மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு சாலினாய்டு அப்படிங்கிறது எப்போ ஒரு பார் மேக்னெட் மாதிரி ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த சாலினாய்டில் நம்ம கரண்ட் பாஸ் பண்ணும்போது தான். ஸோ அப்படி கரண்ட் பாஸ் பண்ணும்போது இந்த சாலினாய்டு பக்கத்தில் வேற ஒரு அயன் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த அயன் மெட்டீரியலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகி அந்த அயன் மெட்டீரியல் டெம்பரரி மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த செட்டப் தான் எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்கிறாங்க.